ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்ப எல்லாருக்குமே ஒரு சில நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அது நெறைய பழைய படம் பார்த்த அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கோம். அப்படி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போற மூவி தான் ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் பார்க்கும்போது உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு இன்னைக்கு நாங்க சொல்லப் போறோம். ஓகே, சரி ஃபர்ஸ்ட் உனக்கு நீ எப்படி சொல்லு. இருந்தது? நானா? சரி நானே சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட்டா ஒரு மூவி பார்த்தேன். அதாவது ஒரு ஃபேண்டசி மூவி பார்த்து நான் இப்ப ஒரு பெரிய ஃபேண்டசி லவ்வரா மாறுனதுக்கு காரணமே அதுக்கு அடித்தளம் போட்டதே ஹாரி பாட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது நான் பார்த்தேன். இந்த சன் டிவில தான் ஹாலிவுட் படம்லாம் போடுவாங்க. ஆமா. அதுல தான் பார்த்தது. ஒரு 10 இயர்ஸ் பேக் ஸ்கூல் டேஸ் அப்போ வீக்கெண்ட்ல சண்டே ஒரே ஒரு நாள் மட்டும் சன் டிவில நைட் 10 o'clock போடுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது எல்லா ஹாலிவுட் மூவிஸும் வார வாரம் ஒரு ஒரு ஹாலிவுட் மூவி போடுவாங்க. மறக்காம பார்த்துருவோம் அது நாங்க. ஆமா. அதுல ரொம்ப பார்த்து பிடிச்ச மூவி ஹாரி பாட்டர். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதுல ஏன்னா நெறைய மேஜிக்லாம் இருக்கு. சின்ன பசங்கலாம் இருக்காங்க. அவங்கலாம் ரொம்ப பார்க்கவே கியூட்டா அழகா இருப்பாங்க. அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும். சோ அதெல்லாம் பார்க்கும்போதே அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன வயசுல. அப்போலாம் எனக்கு இவ்ளோ சீக்வென்சிங் இருக்குன்னுலாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ம். மூவி பார்த்துட்டு, இந்த மாரி ஸ்கூல் உண்மையிலேயே இருக்கும். நம்மளுக்கும் அந்த மாரி லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஹாரி பாட்டருக்கு ஒரு அவுல் குடுக்குற மாரி நம்மளுக்கு ஒரு அவுல் குடுக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏங்குன நாள்லாம் இருக்கு. சரி அது நடக்காதுன்னு நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், இதெல்லாம் வெறும் ஃபேண்டஸி தான், ஒரு கற்பனை தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் என் மைண்ட் ஒரு வேளை நம்ம அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம் நான் ஸ்கூல் ஆ. படிக்கும்போது ஹாரி பாட்டர் விளையாட்ட தான் விளையாண்டுருக்கேன். ஒரு பேப்பர் சுத்தி, மேஜிக் வாண்ட் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட தான் எல்டர் வாண்ட் இருக்கு. ஃபீனிக்ஸ் அந்த வாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளையாடுவேன். இந்த எல்லா ஃபீலிங்கும் குடுத்தது சின்ன வயசுலயே நம்ம பார்த்த அந்த மூவிஸ் தான். அப்புறம் நமக்கு அந்த மாரி மேஜிக் பவர்ஸ்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்மளும் பவர்ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும்? ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போனா எப்படி இருக்கும்? ஆஃப்டர் ஆல் ஒரு தொடப்பத்த வச்சு பறந்து மேஜிக் பண்ணியிருக்காங்க. அத பார்த்து அவ்ளோ இம்ப்ரெஸ் ஆனோம். ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? நான் எந்த அளவுக்கு இந்த ஹாரி பாட்டர்ல ஒரு கிரேஸி ஆனேன்னா, நான் இந்த அந்த லாஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டெத்லி ஹாலோஸ் லாஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அடுத்த பார்ட் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏன்னா அவங்க முடிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த படத்துக்கு லீடிங் குடுத்து தான் விட்டுருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்? என்ன ஆகும்? பல நாளா நான் புக் வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு, ஃபைனலா அந்த புக் வாங்கியும் அது கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. நான் அத ஒரு 1 வீக்குள்ளேயே படிச்சு முடிச்சுட்டேன். எனக்கு புக் படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல ஸ்டார்டிங்லலாம். இப்போ படிக்கிறேன். பட் ஆனா அந்த புக்க நான் 1 வீக்லயே படிச்சதுக்கு காரணம் எனக்கு அந்த அந்த ஹாரி பாட்டர்ல அந்த கிரேஸ் மட்டும் தான். எனக்கு அவ்ளோலாம் தெரியாது. இது ஏதோ பார்ட் 1ம்பாங்க. அடுத்து ஏதோ வரப்போது, ஏதோ கன்டினியூட்டி போல அவ்வளவுதான் தெரியும். இவன் ரொம்ப சர்ச் பண்ணி அதுக்குள்ள டெப்த்தா மூழ்கிட்டான். ரொம்ப ஃபேன் ஆயிட்டான். சோ என் தம்பி நெறைய பார்த்து பார்த்து அது எவ்ளோ பார்ட் இருக்கு, 8 பார்ட் இருக்கு அப்படின்னு இவன் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சர்ச் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் முடியல. இன்னும் அது பேலன்ஸ் கன்டினியூட்டி இன்னும் புக்ஸா இருக்கு அப்படிலாம் இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல பார்த்ததெல்லாம் அந்த படம் பார்த்ததெல்லாம் வச்சு ஆர்டர் வைஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் 8 பார்ட் பார்த்து முடிச்சுட்டு, இப்பதான் எனக்கு அதோட இதெல்லாமே தெரியும். ஸ்டோரி வைஸும் சரி, எல்லாமே சரி. ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட் 8த் பார்ட் கூட நீங்க எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அதுக்கான லீட் எல்லாமே இருக்கும். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும். அது ஒரு ஆல்ரெடி நாவலா ஆ. வந்ததுக்கு அப்புறம் தானே வந்துச்சு. அதனால மூவி அது மேபி. ஜே.கே. ஆ. ரவுலிங்கோட அந்த ஒரு விஷன் நம்ம நமக்கு பார்க்கும்போது அதெல்லாம் சூப்பரா தெரியல. இருக்கு. என்னடா இது! இந்த பார்ட் கிளைமாக்ஸ்ல வரது அதாவது 8வது பார்ட்ல வர அந்த கிளைமாக்ஸ் படத்துல, அது ஃபர்ஸ்ட் படத்திலேயே நெறைய க்ளூலாம் இருக்கும். சோ அங்கருந்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். அவன் எப்படிலாம் யோசிப்பாங்க அப்படிலாம் நம்ம ஆனா இப்போ இந்த தமிழ் மூவிஸ்லலாம் அப்படிலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா ஹிட் ஆயிருக்கும். செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. எதுக்குடா செகண்ட் பார்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்டினியூஷன் அத ஏன் சொதப்புனீங்க? அந்த ரேஞ்ச் பண்ணிடுறாங்க. பட் ஆனா இவங்க எப்படி ஹாலிவுட் மூவிஸ்ல எப்படி இப்படிலாம் தராங்க அப்படி சொல்லி ரொம்பவே யோசிப்பேன். அந்த அளவுக்கு சரி சூப்பரா உனக்கு இருக்கும். இப்போ இந்த பார்ட்ல டாப் 3 மூவிஸ் சொல்லு பார்க்கலாம். உனக்கு எது பிடிச்சிருக்குன்ட்டு. டாப் 3. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. ரொம்ப சின்ன பசங்களா இருப்பாங்க. அதனால ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த செஸ்லாம் விளையாடுவாங்கல்ல, அதனால எனக்கு பிடிக்கும். செகண்ட் அந்த பார்ட் பேர் எனக்கு தெரியல. அந்த காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா? அந்த ஒரு 3 காம்படிஷன் வச்சு ட்ரையல் ரிசல்ட் டோர்னமென்ட். அது அது ரொம்ப பிடிக்கும். காப்லெட் ஃபயர்ன்னு நினைக்கிறேன். அதுல ஹாரி பாட்டர் 18 வயசு ஆனவங்க தான் அதுல விளையாட முடியும்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே அந்த பேர் அதுல போயிட்டு 3லயுமே ஹாரி பாட்டர் தான் வின் பண்ணுவாங்க. சோ அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். 3 அப்சல்யூட்லி 8 பார்ட். கிளைமாக்ஸ். கிளைமாக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கும். அந்த நெறைய நமக்கு பிடிச்ச நெறைய பேர் இறப்பாங்க. ஸ்னேப் எல்லாருமே. சோ அதனால ரொம்ப பிடிக்கும். அது கஷ்டமா இருக்கும். அது நல்லா இருக்கும். அந்த பார்ட் அந்த அந்த லாஸ்ட் அந்த வார் மாரி வரும்ல, அதெல்லாம் பயங்கர மாஸா இருக்கும். அதனால ரொம்ப உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு டாப் 3 பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ம். எனக்கு பிடிக்கும். ஏன்னா கண்டிப்பா. அந்த ஸ்கூல்ல நம்மளே அந்த ஹாரி பாட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து புதுசா போகும்போது ம். ஃபுல்லா எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா எனக்கு பிகினர்ஸ் ஆஃப் ஆக்ரோனா அது ஃபோர்த் பார்ட் ஃபிஃப்த் பார்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ். டம்பிள்டோர் வெர்சஸ் வால்டமோர்ட் ஃபைட் நடக்கும்ல. ம். ஸோ அதனாலேயே எனக்கு அந்த பார்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ
டம்பிள்டோரோட மாஸா இருக்கும். எல்லாருமே வந்து வால்டமோர்ட்னா பயம் பயம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா டம்பிள்டோர் சிங்கிள் தலைவனா வந்து இறங்குவார். அது செகண்ட். தேர்ட் வந்து கொஞ்சம் யாருக்குமே மேபி பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். 7th பார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல நிறைய ஸ்லோவா போனாலும் அதுல நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். நிறைய அதுல சின்ன எல்டர் சின்ன வார்டுனா விஷயம் என்ன, அதெல்லாம் அந்த வந்துட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த உயிர்த்தில வைக்கிற நிறைய கல்லு, இருக்கு. ஆனா அந்த மேஜிக். ஸ்லோவா போறதுனாலதான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு நிறைய வந்து விஷயம் இருக்கு ஸ்லோவா அந்த போனாலும் எனக்கு 7th. அந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட் தான். மொத்தத்துல ஹாரி பாட்டர் மூவியே வேற லெவல் வேற லெவல் அப்படி சொல்லலாம். ஏன்னா அந்த பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இனிமே அவ்வளவுதாங்கும்போது மனசு எப்பவுமே ஏத்துக்கவே மாட்டேங்குது. இப்பவும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா கண்டினியூவா அடுத்தடுத்த பார்ட் பார்க்கணும்னு தோணும். ஆனா 8th பார்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே வராது, இனிமே முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இப்போ வரைக்கும் என்னால. சரி, என்னோட ஃபேவரட் கேரக்டர்ஸ்லாம் யாரு? கண்டிப்பா ஹாரி பாட்டர் அண்ட் ஹெர்மைனி, அப்புறம் அந்த இன்னொரு பையன் பேர் என்ன, ரான், ரான், ரொனால்டோ எஸ் வீஸ்லி. வீஸ்லி ஃபேமிலி வீஸ்லி ஃபேமிலிக்கு எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா, அவங்க 2 பிரதர், அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே பண்ண சீன் எல்லாம் ஒரு சீன் இருக்கு பாத்தியா, மறக்கவே முடியாது. சூப்பரா சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து திடீர்னு அவங்களும் ஒரு ஃபைட் கிரேட்டஸ்ட் வருவாங்க. விச், வால்டமோர்ட்டோட ரைட் ஹேண்ட்னு கூட சொல்லலாம். பெல்லாட்ரிக்ஸ்ல இருந்து அப்படியே என் பொண்ணை தொட்டேன்னா அம்மாவோட பவர் என்னன்னு காமிக்கிறதா இருப்பாங்க. அதெல்லாம் அப்சல்யூட் சினிமாங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறமா டம்பிள்டோர், அவரு செம்ம மாஸ். அவங்க அந்த கேரக்டர் இல்லைன்னா அவ்வளவுதான், அவ்வளவு பிடிக்கும். அப்புறமா அந்த இன்னொரு டீச்சர் வருவாங்கல்ல, மெக்கானிக்கல், அவங்களும் வேற லெவல். அவங்களும் இல்லைனாலுமே கண்டிப்பா நல்லா. அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட், ஐயோ அந்த பெரிய தாடி வச்சு ஹாக்ரிட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஹாக்ரிட் மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்தா குழந்தைங்க, அந்த அனிமல்ஸோட சேர்ந்தா அனிமல்ஸோட மனசா மாறிடுவாங்க. அப்பா ஹாக்ரிட் மாதிரி ஒருத்தங்க வாழ்ந்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அந்த மாதிரி சிமிலர் கேரக்டர் மேபி நினைக்கிறேன். டம்பிள்டோருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு சொல்லுவாங்க. ஒரு தப்பு பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவன் ஏன் பண்ணிருப்பான், அவன் மனசு எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்திருக்கும், அப்படிலாம் யோசிக்கும் போது அப்பா என்ன ஹியூமன் இவங்க எல்லாம் அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப. உனக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும்? எனக்கு அது பர்டிகுலரா சொல்லணும்னா எனக்கு, ஏன்னா எனக்கு அந்த வேர்ல்டுல இருக்க எல்லாமே எல்லாரையும் பிடிக்கும். பிடிக்கும்னா சொல்லணும்னா சொல்லணும்ல. டம்பிள்டோர் அப்சல்யூட்லி எனக்கு டம்பிள்டோர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ல ரொம்ப அவரு வேற ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஆனா அதுக்கப்புறம் வரும்போது இன்னொரு ஆக்டர் பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஒரு மாதிரி பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதனால டம்பிள்டோர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு வந்து எல்டர் வாழ்ந்து வச்சுட்டு சாதாரணமா எல்லாம் சுத்திட்டு இருந்திருப்பாரு. எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு அடுத்தடுத்த பார்ட் போகும்போது நிறையவே தெரியும். பயங்கரமா இருக்கும். எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்னொரு ஆள் சாக்ரிஃபைஸ்க்கு பேர் போனாலும் செவரஸ் ஸ்னேப். ஆமா, எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் உருனே ஃபேஸ் வச்சிட்டு இருக்கனால நான் விட்டுட்டேன். எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஹாரிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் லில்லி மட்டும்தான். அதெல்லாம் ஃபைனல் பார்ட்ல தெரிய வரும்போது அதுவும் அந்த மனசே லில்லியோட உடைஞ்சிருச்சு. அந்த பட்ரோனஸ் சாமும் இவனோட பட்ரோனஸ் சாமும் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். எதுக்காருன்னா அது லவ். அது வந்து அந்த சீன் அதெல்லாம் வேற லவ் லெவல்ல பண்றியா, அவரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, இன்னும் லவ் பண்றியா எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ரோனஸ் சாம் கொண்டு வர அது வந்து மறக்கவே முடியாத ஒண்ணா இருக்கும். அது எல்லாமே லாஸ்ட் பார்ட்ல வந்து தெரியும். ஸ்னேப்போட கேரக்டர், அவங்க கேரக்டர் ரிவீல் ஆக 8th பார்ட் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பார்ட் முன்னாடி வரைக்கும் வில்லனா இருப்பாரு, இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொஃபஸரா இருப்பாங்க. 8th பார்ட்ல வந்துட்டு ஹீரோவோட அப்பாவே தோக்கடிச்சிருவாரு. அதுவும் வேற லெவல் வந்து இந்த ஸ்பையா இருக்கிறதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்ல. அது வந்து பயங்கரமா இருக்கும். எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்து எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா ஹெர்மைனி. ஹெர்மைனி எல்லாம் மறக்கவே முடியாது. எல்லா பொண்ணுங்களாலும் பசங்களாலும் எல்லாருமே கிரஷா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் ஹெர்மைனி தான். அது அந்த 4th பார்ட்ல அந்த பேலே அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு வர பாரு, அதுல எல்லாம் எல்லாருமே தங்க சிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஹெர்மைனிக்குள்ள நிறைய பவர் இருக்கு, நிறைய பிரெயின் இருக்கு, நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நிறைய படிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த பவரும் ஒரு ரீசனா இருந்தாலுமே ரான் ரொம்ப பயந்தவன். ஹாரி பாட்டருக்குமே பயம் உள்ள இருக்கும். ஹெர்மைனி தான் 2 பேரை விட ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர். பயம் இல்லாம போல்டா இருக்கிற கேரக்டர் ஹெர்மைனி. அதனாலேயே ரொம்ப பிடிக்கும். இங்க கூட பசங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா அழகா இருக்கனால பிடிக்கும் தான். நீங்க அழகா இருக்கனால சரி, இப்ப வந்து அப்ப அவளை விட பார்த்தோம்னா சோன்னு ஒரு கேரக்டர், அவ இன்னுமே எனக்கு ரொம்ப அழகா தான் இருப்பா. பட் ஹெர்மைனி ஏன் சொல்றேன்னா அவன் சூப்பரா எல்லாம் சப்போர்ட்டிவா இருப்பான். மெயின் கேரக்டர் அழகா இல்லைன்னு, அழகா இருந்தா வர்ணிக்கிறது தப்பே கிடையாது, அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா முக்கியமான கேரக்டர் ஹெர்மைனி இல்லாம அந்த மூவி மூவ் ஆயிருக்குன்னு கேட்டோம்னா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். நிறைய கேரக்டர், எல்லா கேரக்டருமே ஒரு மாதிரி ஹாரி பாட்டருக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றதுக்கு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வருவாங்க, நல்லா இருக்கும் அது எல்லாமே. இன்னொரு கேரக்டர் நம்ம மறக்கவே முடியாத கேரக்டர் டாபி. ஒரு ஹெல்ப்னா வச்சுக்கேன், டாபி மாதிரி ஒரு ஹெல்ப் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஏங்குவோம். டாபினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு என்ன சொல்றது, ட்ரூ ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லாத்தையும் தாண்டி ஃப்ரெண்ட்னா இறக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனா டாபி இறக்கும்போது நானுமே ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி ஆயிட்டேன்னா அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும். டம்பிள்டோர் இல்லங்கறத விடவும் டாபி இல்லங்கறதே ஏத்துக்க முடியல. ஸ்னேப்பும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸ்னேப் இல்லாததையும் ஏத்துக்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே.